இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தில் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நேற்று பாருங்க, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்காங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பொன்னேரி சோளிங்கர் பகுதியில் இருந்தார். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். ராகுல் காந்தி ஏதோ பேசுறாரு, இவர் ஏதோ பேசுறாரு. நேற்று தான் தெரிஞ்சது செல்வ பெருந்தகைக்கு ஆங்கிலத்துல ஏபிசிடி கூட தெரியாது. நேற்று தான் தெரிஞ்சது எனக்கு. அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரிக்கு காங்கிரஸ் மாநில தலைவரே கூப்பிடல. அப்பா சாமி இங்கே வந்துடாது. அதனால இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். காங்கிரஸ் மாநில தலைவர் வீட்டில் சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, அவர் வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்காங்க. செல்ல பெருந்தகை வீட்டை விட்டு வெளியே வந்து, ஆமா என் வீட்டுல ரைடு, என் வீட்டுல ரைடு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். அதன் பிறகு வருமான வரித்துறை ஒரு பத்திரிகை செய்தி குறித்து கொடுத்திருக்கிறாங்க. நாங்க செல்ல பெருந்தகை வீடு எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியாத அந்த வீட்டு பக்கமே நாங்க போகல. அருமை சொந்தங்களே, கடைசி நேரத்தில் எப்படிப்பட்ட டிராமா எல்லாம் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காயை உடைச்சிங்கன்னா அது சிதறி போய் சின்ன சின்ன பீஸுகளா சிதறி தேங்காயாக இருக்கும். இன்னைக்கு திமுக கூட்டணியை பொறுத்தவரை சிதறு தேங்காயாக இருக்கிறது. யாரும் யாருக்கும் பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. ராகுல் காந்தி அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஸ்டாலின் ஐயாவோடு மேடையில் ஏறுவதை கூட அருவருப்பாக ராகுல் காந்தி நினைக்கிறார். ஸ்டாலின் பக்கத்தில் நிற்க கூடாதுன்னு நினைக்கிறார், மேடையில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் யாரும் கூட இதுவரை தமிழகத்தில் 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி பண்ணாரு, ஓட்டு போடுங்கன்னு யாருமே இதுவரைக்கும் கேட்கல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சியோ யாருமே இதுவரைக்கும் ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி பண்ணாங்க, ஓட்டு போடுங்கன்னு யாரும் கேட்கல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துரும், ஓட்டு போடாதீங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சிடும், உள்ள போடாதீங்க. இதை மட்டும்தான் பேசுறாங்களோ தவிர, இது மட்டும்தான் பேசுறாங்களோ தவிர 5 ஆண்டு காலத்துல அவர்கள் செய்த சாதனையை எங்கேயுமே பேச. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வெயில் காலம் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டார். தமிழகத்தில் ஒரு இடத்திலும் நான் பார்த்து கொண்டு வருகின்றேன், மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற பெரிய பொய்யை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய சென்னை பகுதிக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் எத்தனாயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்திருக்கின்றார்கள். சென்னை துறைமுகம், மதுரவாயில் உயர்மட்ட விரைவுச்சாலை 5855 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறார். சென்னை விமான நிலைய விரிவாக்கம் 3727 கோடி. பெங்களூரு சென்னை அதிவிரைவு சாலை 17000 கோடி. மகாபலிபுரம் முதல் புதுச்சேரி வரை 4 வழிச்சாலை 2100 கோடி. 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ 41000 கோடி. சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை 272 கோடி. எண்ணூர் காமராஜர் துறைமுக விரிவாக்க திட்டம் 1200 கோடி. ஸ்மார்ட் சிட்டி 1490 கோடி. அமிர்த் திட்டம் 3864 கோடி. ஐயா, இவ்வளவு பணத்தை நான் சொல்றேன், தரையில பார்த்தா தெரியுதுங்களா இவ்வளவு பணம் வந்ததுக்கான அறிகுறி? இல்லை. ஸ்மார்ட் சிட்டிக்கு இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து, அமிர்த் சிட்டிக்கு இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரம் இந்தியாவில் 40 நகரம் இருக்குதுங்க. 40 நகரம், 40 நகரம் சுத்தத்தின் அடிப்படையில் கடைசி நகரமாக இருப்பது உங்களுக்கு தெரியும் மதுரை. 40 நகரத்துல 38வது நகரமாக சுத்தத்தில் இருப்பது சென்னை. சிங்கார சென்னை, சிங்கார சென்னைன்னு சொல்லி சொல்லி குப்பை சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார். 40 நகரத்துல 38வது சென்னை குப்பை நகரமாக வைத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதையும் மாற்றணும். முதலமைச்சர் சரியில்லை என்பதை தாண்டி மேயர்கள் சரியில்லை ஒரு பக்கம், எம்எல்ஏ சரியில்லை ஒரு பக்கம். மக்கள் எங்க போவாங்க? எம்எல்ஏவை பார்க்க முடியல, மேயர் வேலை செய்யல, முதலமைச்சருக்கு வேலை செய்ய தெரியல. எப்படி தமிழகம் உருப்படும்? எப்படி தமிழகம் அடுத்த கட்டம் செல்லும்? அதனால அருமை சொந்தங்களே, மத்தியில் மோடி ஐயா, மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலம் ஒன்றாக இருக்கும் பொழுது மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம், அதிகப்படியான நிதி எல்லாம் குறிப்பாக சென்னைக்கு இன்னும் நிறைய கொண்டு வந்து இதை முன்னேற்றுவதற்கான முழு முயற்சியில் நாம் இறங்குவோம். அருமை சொந்தங்களே, கலைஞர் ஐயா காலத்துல கூவத்தை சுத்தப்படுத்துறன்னு 1000 கோடியை அவர் புகைச்சார். ஸ்டாலின் ஐயா காலத்துல அடையாறு நதியை சுத்தப்படுத்துகின்றன என்று கடந்த 5 ஆண்டுகள்ல 1500 கோடி ரூபாய் தண்ணிக்குள்ள போட்ட, கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி அந்த பணத்தை இவர்களே கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அடையாறு சுத்தமாச்சு நினைக்கிறீங்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அடையாறு எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அருமை சொந்தங்களே, கொள்ளையடிப்பதற்கு புது புது வழி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா திமுக காரங்க தான். அதனால இந்த நோபல் பிரைஸ் ஐயா, நோபல் பிரைஸ் கமிட்டி நம்ம கேட்க போறோம். இந்த கொள்ளையடிப்பதற்காக ஒரு விருது கொடுத்தீங்கன்னா எல்லா வருஷமும் அந்த விருது தமிழ்நாட்டில் திமுக காரன் மட்டும்தான் வாங்குவார். அத்தனை 1000 கோடி பணத்தை கொட்டி கொடுத்தும் கூட மக்களுக்கு அது பிரயோஜனமான ஒரு பணமாக,
மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பணமாக அது இல்லை என்பது நம்ம எல்லோருக்குமே ஒரு வருத்தம். அருமை சொந்தங்களே, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் இருக்கக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை. யார் அந்த கையவன்னா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றவாளி ஞானசேகரன். சென்னையில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டப்பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார். அதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் 3 முக்கிய குற்றவாளியும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சதீஷ், அருள், ஸ்ரீனிவாஸ் இவங்க தாங்க ஐயா இருக்கிறான். கட்ட பஞ்சாயத்தை தாண்டி, அடிதடியை தாண்டி, கஞ்சா விற்பதை தாண்டி, பாலியல் வன்கொடுமையை ஈடுபடுவதை தாண்டி எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய கைவரிசை அனைத்து இடத்திலும் கூட இருக்கிறது அருமை சொந்தங்கள். அதனால உங்களிடம் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, பரிவோடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த சரித்திர தேர்தலை இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. தமிழகத்தினுடைய அதிக வாக்காளர் இருக்கக்கூடிய பெருமை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு இருக்கு. அதிகப்படியான வாக்காளர்கள் 234 தொகுதி சோழிங்கநல்லூர். இங்க இருக்கக்கூடிய 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் ஒரு பக்கம், ஹார்பர்ல 1,13,000 வாக்காளர்கள் ஒரு பக்கம். தமிழகத்தினுடைய சிறிய தொகுதியும் தமிழகத்தினுடைய பெரிய தொகுதியும் வாக்காளர் அடிப்படையில் ஒரே நகரத்தில் இருக்கு. சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை அற்புதமான மக்கள், வளர்ந்து வரக்கூடிய மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்கள், நிறைய ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் ஒரு இடத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சோழிங்கநல்லூர். அது மட்டுமல்ல, இன்னும் பட்டா இல்லாம இருக்கிற மக்களும் சோழிங்கநல்லூர் இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பெரிய பெரிய ஐடி பார்க்கு சோழிங்கநல்லூர்ல இருக்கு. ஒரு இந்தியாவுடைய பரிமாணத்தை சோழிங்கநல்லூர்ல பார்க்க முடியும். இந்தியா அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி போகும் என்பதை சோழிங்கநல்லூர் முடிவு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதியில உங்களுக்கு பணி செய்வதற்காக ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்து இரட்டலையை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல ஆலந்தூர்ல அருமை அண்ணன் சரவணன் அவர்களை இரட்டலை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாமல் இங்கே பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நாளைக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் முடிந்தாலும் கூட, நாளைக்கு 5 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிந்தாலும் கூட நம்முடைய பணி 5 மணிக்கு முடியாது. போன் பண்ணுங்க, ட்விட்டர்ல போடுங்க, சொந்தக்காரங்கிட்ட சொல்லுங்க. நம்முடைய கடமை, நிற்பது இவராக இருந்தாலும் கூட நம்முடைய கடமை, ஒரு வாக்கையும் கூட திமுகவுக்கு எதிரான வாக்கை கொண்டு வந்து 23ஆம் தேதி காலையில இவிஎம் மிஷின்ல அந்த வாக்கை கொண்டு வந்து சேர்ப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அதையெல்லாம் நீங்கள் அன்போடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பண்போடு, பரிவோடு, பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலர் ஆரம்பித்து எல்லோரும் இங்கே மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றாக என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், ஐயா பாரிவேந்தர் அவருடைய தலைவர்கள், தொண்டர்கள், ஐயா ஏசி சண்முகம் அவருடைய தலைவர்கள், தொண்டர்கள், ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், முக்கியமாக என்னுடைய ஊனோடு, உடம்போடு, நரம்போடு, இதயத்தோடு, ரத்தத்தோடு கலந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை தொண்டர்களை, நம்முடைய நாம் ஒரு கூட்டணி தர்மத்திற்கு இலக்கணம்னா, ஒரு கூட்டணி தர்மத்திற்கு இலக்கணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள். நம்ம கட்சி நின்னா சோழிங்கநல்லூர்ல எவ்வளவு வேலை செய்வோமோ அதை விட 2 மடங்கு வேலை செய்யும். நம்முடைய கட்சி நின்றால் எவ்வளவு வேலை செய்வோமோ அதை விட 2 மடங்கு. ஒரு வாக்கையும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர், நம்முடைய கூட்டணி தர்மம், ஒரு ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து இரட்டலைக்கு நாம சேர்த்தணும். இது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்டளை, நமக்கு உத்தரவு, நமக்கு அது நமக்கு சாசனம். அது அருமை சொந்தங்களே, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கே.பி. கந்தன் அவர்கள் இந்த பகுதியில அவர் வெற்றி பெற செய்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பும் வரை நமக்கு ஓய்வில்லை என்று சொல்லி, அதே நேரத்தில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில அருமை அண்ணன் சரவணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அந்த பகுதியினுடைய நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பரிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் குமார் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலர் சிவபாஸ்கர் அவர்கள், பள்ளிக்கரணை மண்டல் தலைவர் செந்தில்குமார் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, என்னோடு மேலே இருக்கக்கூடிய அக்கா மாலா செல்லகுமார் அவர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இன்னும் சென்னையில 2 பாயிண்ட் இருக்கு. அதன் பிறகு விமானத்தை பிடித்து கோயம்புத்தூர்ல 5 பாயிண்ட் இருக்கு 10 மணி வரைக்கும். அதனால் உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து மிக வேகமாக நாங்கள் கிளம்புகின்றோம். அதனால் மறந்து விடாதீர்கள், மறந்து